செங்கல்பட்டுல ஒரு அம்மா புருஷனை தேடிட்டு இருக்குது, எங்க இருக்குதுன்னு கேட்க வைக்கிறார். அது கேட்பது நம்முடைய மரபல்ல. ஆனா இப்படி கையை வச்சுட்டு இப்படி பாக்குறது, இப்படி கையை வச்சு இப்படி தூக்குறது, இதெல்லாம் அவருடைய உடல் மொழி பார்த்தீங்கன்னா இப்படி காலை தூக்கி இப்படிங்கிறார். இதெல்லாம் இந்திய வரலாற்றிலேயே அடிப்படை அருகதை இல்லாத முதலமைச்சர் கூட யாரும் செஞ்சது கிடையாது. ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அது முழுமையாக நிரூபிக்கப்பட்டு அந்த குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா படத்தை பாக்கெட்டில் வைத்திருக்கும் செங்கோட்டையனை அவை முன்னவராக வைத்துக் கொண்டு ஊழலை செய்யவும் விடவும் மாட்டேன் என்று விஜய் பேசுவது சபாநாயகர் அனுமதியோடு இப்படி ஒரு அருவருக்கத்தக்க செயலை இந்த அசிங்கம் செய்திருக்கிறது என்று சொன்னால் அந்த அசிங்கத்தை செய்ய அனுமதித்த சபாநாயகரே ஒரு தகுதி இல்லாத நபர் என்பது இதன் மூலமாக விஜய் வீசி எறியக்கூடிய இந்த மலத்தை, அந்த துர்நாற்றத்தை தாங்கிக் கொண்டு சட்டமன்றத்தில் இருக்க முடியாது. உங்களுடைய அசிங்கத்தை, அருவருப்பை தாங்காமல் வெளிநடப்பு செய்துவிட்ட பின்னால் இந்த செய்கை காட்டுறது, எங்க அப்பா தெரியலன்னு தேடுறது, இதெல்லாம் ஸ்கிரிப்ட் படித்து விட்டு தான் இன்னும் ஒரு நடிகராகத்தான் இருக்கிறார் என்பதை அட்லியை பற்றியும் பேசுவோம், சட்னியை பற்றியும் பேசுவோம். முதல்வர் விஜய் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி திமுகவினர் வாய் திறங்க செய்யணும்னு டாட்சியெல்லாம் அணிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பேசியிருக்காரு, ஆனால் அவரை பேச விடாமல் அமளியில் ஈடுபட்டது. விஜய் முதல்வருடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் நல்ல மனிதராக வாழ்கிறதுக்கு வெளியே வாங்க, நீங்கள் வெளியவே வரமாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஒருத்தனை கேட்டால், நான் வெளியே வந்தால் அசிங்கமாக அருவருப்பாக பேசிக்கிட்டு தான் வருவேன், கையில் அருவாளையும் துப்பாக்கியும் தூக்கிட்டு தான் வருவேன், நான் வந்தால் இப்படி தான் வருவேன், இல்லைன்னா நான் இப்படி தான் இருப்பேன் என்று சொல்வது போல் உள்ளது விஜய் அவர்களுடைய பேச்சு. பேசுங்கன்னா அன்னைக்கு அவர் பேச மாட்டார். முதலமைச்சர் அன்னைக்கு பேசக்கூடிய ஸ்கெடியூல் கிடையாது சட்டமன்றத்தில். இது தெரியாமல் வாய் திறங்க சிஎம்னு போட்டுக்கிட்டு வராங்க. பேசுங்க அப்படின்னா நீங்கள் எந்திரிச்சு ஹலோ அப்படின்னு நீங்கள் வாயை திறந்து பேசுங்க, நீங்கள் ஊமையாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதில் பேசுங்கன்னா when there are stances that the CM should address, முதலமைச்சர் பேச வேண்டிய இடங்களில் பேசுவதில்லை, பொறுப்பேற்பதில்லை, அதனால் நீங்கள் பொறுப்பெடுங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா இன்றைக்கி எந்திரிச்சார் பேசுங்க சார்னா அவர் ஊமன் நினச்சிக்கிட்டா நாங்கள் பேசுங்க சார்னு சொல்கிறோம். பேசுங்க சார்னா உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய, உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படக்கூடிய செயல்களுக்கு நீங்கள் முறையாக பதில் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு பதில் சொல்லுங்கன்னா சொன்னாரா? இன்றைக்கி என்னவா இருந்துச்சு? ஸ்லாண்டர், பழி போடுதல், நோ அக்கௌண்டபிலிட்டி, எதுக்குமே ஒரு பொறுப்பெடுத்து எதையுமே பேசலை. அப்போ பேசுங்க என்று அவரிடம் எது எதிர்பார்க்கப்பட்டதோ மீண்டும் ஒரு முறை அப்படி எதிர்பார்க்கக்கூடிய மக்களுடைய முகத்தில் கரியை பூசக்கூடிய ஒரு அருவருப்பை, அசிங்கத்தை, அநாகரிகத்தை முதலமைச்சர் என்கின்ற அந்த பதவியில் இருப்பதற்கே தகுதி இல்லாத ஒரு 2ஆம் தர 3ஆம் தர நபர் என்பதை விஜய் அவர்கள் நிரூபித்திருக்கிறார். அவர் பேசும்போது அவர் உடல் மொழி, அப்புறம் ஏன் கதறீங்க அப்படின்னு பேசுறது, அதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் ஊழல் செய்யவும் விட மாட்டேன், பண்ணவங்களையும் சும்மா விட மாட்டேன்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த உடல் மொழி இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் யாரை வச்சுருக்கிறீங்க? ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அது முழுமையாக நிரூபிக்கப்பட்டு அந்த குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா படத்தை பாக்கெட்டில் வைத்திருக்கும் செங்கோட்டையனை அவை முன்னவராக வைத்துக் கொண்டு ஊழலை செய்யவும் விடவும் மாட்டேன் என்று விஜய் பேசுவது அவருக்கே இது ஒரு அசிங்கம். விஜய், அதாவது பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மாபெரும் தலைவர், இவர்களெல்லாம் அலங்கரித்த ஒரு சபையில் இப்படி ஒரு அசிங்கம் ஒட்டி இருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கே ஒரு கேடு, அருவருப்பு. ஏனென்றால் அவருடைய உடல் மொழி பார்த்தீங்கன்னா இப்படி காலை தூக்கி இப்படிங்கிறார். இதெல்லாம் இந்திய வரலாற்றிலேயே அடிப்படை அருகதை இல்லாத முதலமைச்சர் கூட யாரும் செஞ்சது கிடையாது. ஒரு தகுதியே இல்லாதவர், இப்போ ஏக்நாத் சிண்டே மாதிரி ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு கட்சி அவரே அபகரிச்சு போயிட்டார். அவர் கூட இந்த மாதிரி அருவருக்கத்தக்க மொழியில் செய்ய மாட்டார். இன்னொன்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், பதிலை சொல்லுங்கள் சிஎம் சார், நீங்கள் வாயத்திறங்கள் என்று கேட்டால் தன்னுடைய ஒட்டுமொத்த ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் தேடி பார்த்தேன், உங்கள் அப்பாவை காணோம் என்று சொல்வதாக இருந்தால் இவருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை பேசவே கூடாது, அது அரசியல் நாகரீகம் இல்லை என்று நினைப்பவர்களுக்கு கூட என்ன சொல்ல தோணும் அப்படின்னா, செங்கல்பட்டில் ஒரு அம்மா புருஷனை தேடிட்டு இருக்குது, எங்கே இருக்குதுன்னு கேட்க வைக்கிறார். அது கேட்பது நம்முடைய மரபல்ல, அது நமக்கான அழகும் அல்ல, அது அரசியல் சரியும் அல்ல. ஆனால் இப்படி கையை வச்சுட்டு இப்படி பார்க்குறது, இப்படி கையை வச்சுட்டு இப்படி தூக்குறது, இதெல்லாம் ஒரு விஷயத்தில் ரொம்ப சந்தோஷம். ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். என்ன அப்படின்னா, வெகு விரைவில் இவர் அந்த இடத்தை காலி செய்வார். நானே இந்த இடத்துக்கு தகுதி இல்லாதவன்டா, என்ன ஏண்டா கூட்டு நீங்கள் உட்கார வச்சிருக்கிறீங்க என்று தகுதி இல்லாத நபர் தன்னைத்தானே பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு செயலாகத்தான் இதை பார்க்கிறோம். நீங்கள் குறிப்பாக பார்த்தா, இது அவை குறிப்பில் நீக்கிறேன், சோஃபான்னு சும்மா சொல்லாதீங்க, இது நீங்கள் ஆதாரம் இல்லாமல் எப்போ எங்கன்னு தெரியாமல் பேசாதீங்க என்று சொன்ன சபாநாயகராக இருப்பதற்கே தகுதி இல்லாதவராக இந்த இடத்துல மாறுகிறார். ஏனென்றால் பார்ட்டி ஃபண்டில் சேர்த்துக்கிட்டாங்கன்னு பேசினார். அவர் ஆதாரத்தோடு தான் பேசினாரா?
நான் யாரையும் ஊழல் செய்ய முடியல, கட்சியை வளர்த்துக்கிட்டாங்க, இவங்க கட்சிக்காக இதை சேர்த்துக்கிட்டாங்க. ஆட்சேபனை செய்யப்பட்டு திமுக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று அதை ஆட்சேபித்து அதற்கு பின்னர் மீண்டும் எதிர்க்கட்சி தலைவர் பேசிய பின்னாலும் அதை திருத்திக் கொள்ளாமல் அநாகரிகமான முறையில் விஜய் பேசினாரு. அப்ப ஏன் இந்த சபாநாயகரை தடுத்து நிறுத்தல? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு ஏன் கேட்கல? ஆதவர்ஜனாக்கு இவருக்கு இது பர்சனல் மோட்டிவா என்னன்னு தெரியல பாவம் சபாநாயகருக்கு. ஏன்னா ஆதவர்ஜனா பேசும்போது மட்டும் அந்த 2 வயசு சிறுமி 4 வயசு சிறுமி அப்படின்னு பேசும்போது நீங்க ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்க என்று 5 முறைக்கு மேலாக ஆதவர்ஜனா தலையில் தட்டி அமர வைத்த சபாநாயகர் விஜயை ஏன் அப்படி கேட்கவில்லை? அவர் பேசியது எல்லாமே சரிதான். இன்னும் ஒரு படி மேலே போனா இதே சபாநாயகர் தான் ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணலான்னு பார்த்தேன், நீங்க அனுமதிச்சீங்கன்னா பண்றேன் அப்படின்னு சபாநாயகர் அனுமதியோடு இப்படி ஒரு அருவருக்கத்தக்க செயலை இந்த அசிங்கம் செய்திருக்கிறது என்று சொன்னால் அந்த அசிங்கத்தை செய்ய அனுமதித்த சபாநாயகரே ஒரு தகுதி இல்லாத நபர் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. சார், பொதுவாக முதல்வர் பேச எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டு கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இங்க அவர் ஒரு ஸ்கிரிப்ட் பேசிஸ்ல வந்திருக்காரு அப்படின்ற இது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இவர் ஒரு முதலமைச்சரே கிடையாது. டம்மி சிஎம் என்று தமிழ்நாடும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல தமிழ்நாடே இதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீங்க திரும்ப திரும்ப பாருங்க, வாயை திறந்து அக்கௌண்டபிலிட்டி கொடுங்க என்று கேட்டபோது சட்டம் ஒழுங்கு ஆமா வந்துருச்சு, இப்படி நடந்திருக்கிறது. இவரே சொல்றார், செங்கோட்டை எழுதி சொல்றார், நீங்க திமுகவுடைய வரலாறுலாம் எங்களுக்கு தெரியும். இவரே ஆற்காடு வீராசாமி அவர்களே நாங்கள் மின்கட்டால தான் ஆட்சி எழுந்தோம். அது ஆம்பளை கழகு, அது ஒரு உண்மையான அரசியல்வாதி கழகு. தான் எந்த தவறு செய்தோம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய ஆட்சியில் இப்படி நடப்பது யதார்த்தம் தான். The moment when I took oath, I am the responsibility for law and order. I have to address this. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சீர்திருத்திக்கிறேன். ஆனால் நடந்து கொண்டிருப்பதற்கு நானே தார்மீக பொறுப்பேற்கிறேன். இதுதான் திமுகவோட நிர்வாக சீர்கேட்டால தான் சட்ட ஒழுங்கமோ எல்லா பிரச்சனைக்கும் இப்போ இப்படி இருக்கு. அதை சரி செய்யறது இதை எனக்கு பிடிக்கலனாலும் ஒரு உதாரணத்து மூலமா பதில் சொல்றேன். எனக்கு பிடிக்காத உதாரணம் தான், பிரியங்கா காந்தி பாராளுமன்றத்தில் எழுந்திருச்சு, ஏன் பொழுதன்னைக்கு நேரு ஒப்பாரி வைக்கிறீங்க, இன்னொரு 10 மணி நேரம் நேருவை பற்றி பேசிடுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. நான் அதே பத்தி இவர்களுக்கும் சொல்லுவேன். திமுக சீர்கேடு செய்தது, சட்டம் ஒழுங்கை குலைத்தது, ட்ரக்ஸை கொண்டு வந்துச்சு, இதெல்லாம் உங்க ஆர்குமெண்ட்ஸுக்கு ஏத்துக்கிறேன். இதெல்லாம் உண்மை என்று சொன்னால் அதுக்காக தான் ஆட்சி மாற்றம் வந்தது. நீ என்ன உருப்படியான திட்டம் வச்சிருக்க அதை சொல்லு. நீங்க எப்படி இந்த சட்டம் ஒழுங்கை கைக்குள் கொண்டு வருவதற்கு அப்ப நீங்க எப்ப அதுக்கு பதில் சொல்லுவீங்கன்னா, இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு நான் தான் காரணம் என்பதை நீங்கள் ஏத்துக்கிட்டா பதில் சொல்லுவீங்க. இப்போது வரை தமிழ்நாடு இப்படி ஒரு கோழை முதலமைச்சரை பார்த்ததில்லை. இப்போ திமுக வெளிநடப்பு செஞ்சது நியாயமா பாக்குறீங்களா? ஏன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கூடத்தில் போயிட்டு டான்ஸ் ஆடுறது, மாணவிகள் எல்லாம் தொட்டு பேசுறதுலாம் சர்ச்சையா இருக்கு. இதெல்லாம் பேச வேண்டிய இடத்துல இருக்கிற திமுக வெளிநடப்பு செய்ய வேண்டிய. வெளிநடப்பு என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். ஜனநாயக மாண்பில், சட்டப்பேரவை மாண்பில் வெளிநடப்பு என்பது உச்சபட்ச அதிருப்தியையும் எதிர்ப்பையும் காட்டக்கூடிய இடத்த தான் செய்வாங்க. முதல்ல எந்திரிச்சு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கான வாய்ப்பை எதுக்கு கேட்டாங்க அப்படின்னா, ஒரு அடிப்படை ஆதாரமற்ற பொய்யை எவனோ ஒருத்தர் ரோட்ல போறவன் பேசலாம். முதலமைச்சர் என்கின்ற இந்த பொறுப்பில் கோட்டு சூட்டு போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நபர் பேசக்கூடாது. அப்படின்னா ஒரு கட்சியை மையப்படுத்தி சட்டமன்றத்தை பயன்படுத்தி இதற்கு முந்தைய தினம் நீங்க ஒரு 4 வயசு பொண்ணு அப்படின்னு சொல்லும் போதே அதை தட்டி கேட்கக்கூடிய இடத்தில் இருந்த சபாநாயகர் வெறுமன வாய்ப்புத்தி மௌனியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவதூறு அள்ளி வீசிக்கிட்டே இருக்கார். அதை ஆட்சேபித்து தான் உடனடியாக எதிர்க்கட்சி தலைவர் பேசணும்னு சொன்னாங்க. உடனடியாக எதிர்க்கட்சி தலைவர் பதிலடி கொடுத்துட்டார். பதிலடி கொடுக்கறது எதுக்கு, நீ திருத்திக்குவே அப்படின்னு தான். ஆனால் மீண்டும் அதை விட அடுத்த கட்டத்தில் திரும்ப அபாண்டத்தை பேசும் பொழுது உச்சபட்ச எதிர்ப்பை காட்டுவதற்கு வெளிநடப்பைத்தான் செய்ய முடியும். இதற்கு மேலும் இந்த அசிங்கத்தை, இந்த விஜய் வீசி எறியக்கூடிய இந்த மலத்தை, அந்த துர்நாற்றத்தை தாங்கிக் கொண்டு சட்டமன்றத்தில் இருக்க முடியாது என்று எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்கிறது என்றால் அது உச்சபட்ச அசிங்கம் விஜய்க்கு தான். ஏன்னா இவர் சொல்றார், நான் பேசலான்னு இருந்தால் அவங்களாம் போயிட்டாங்க அப்படின்னு. நீங்க இது எப்படி இருக்குன்னா, நரேந்திர மோடி மணிப்பூரை பற்றி பேசும்பொழுது 1 மணி நேரம் மணிப்பூர் என்று எதிர்க்கட்சிகள் கத்தியது. 57வது நிமிடத்தில் எதிர்க்கட்சிகள் அனைவரும் வெளிநடப்பு செய்துவிட்ட பின்னால் தான் அவருக்கு தெம்பே வருகிறது மணிப்பூரை பற்றி பேசுவதற்கு. நீங்கள் தெம்பும் திராணியுமுள்ள நபர் என்றால் எங்களுடைய தமிழ்நாட்டின் நம்பிக்கை, எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த செய்கையெல்லாம் செஞ்சு காட்டியிருக்கணும். அவர் உட்கார்ந்துருக்கும் போது செஞ்சு காட்டியிருக்கணும். அதை விடுத்து ஒரு 2ஆம் தர 3ஆம் தர கோடையை போல எதிர்க்கட்சி தலைவர் உங்களுடைய அசிங்கத்தை, அருவருப்பை தாங்காமல் வெளிநடப்பு செய்துவிட்ட பின்னால் இந்த செய்கையை காட்டுறது, எங்க அப்பா தெரியலன்னு தேடுறது, இதையெல்லாம் ஸ்கிரிப்ட் படித்து விட்டு தான் இன்னும் ஒரு நடிகராகத்தான் இருக்கிறார் என்பதை அட்லியை பற்றியும் பேசுவோம், சட்னியை பற்றியும் பேசுவோம் என்று மரியாதைக்குரிய எம்எல்ஏ சிவசங்கர் அவர்கள் சொன்னது மிகச்சரியாக இந்த இடத்துல இருக்கிறது. சார், அமைச்சர்களுடைய செயல்பாடு, தாவேக்கு அமைச்சர்களுடைய செயல்பாடு பார்த்துருக்கீங்க. வெளியில் போகிற இடத்துலலாம் ஒரு சர்ச்சை, எப்படி சார்? நான் முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் கட்சி ஆரம்பித்தேன் அப்படின்னு விஜய் சொன்னார். பொதுவாக ஒரு வீட்டுக்குள்ளே என்னவா நுழையிறீங்கன்னு தெரியணும். நீங்கள் முதன்முறையாக எம்எல்ஏ ஆனது தப்பில்லை, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததும் தப்பில்லை, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தந்ததும் தப்பில்லை. அவர்களுடைய யூ ஹேவ் டு செக் தர் ட்ராக் ரெக்கார்ட் ரிகார்டிங் தேர் சோஷியல் எஃபர்ட்ஸ். அவர்கள் சமூகத்தில் எந்த வகையான பின்னணியிலிருந்து வந்து இருக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். என்னென்ன பின்னணியில் வந்தாங்க?
பிளேடு பக்ரி அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய பின்னாலேயும் வழக்குகள் இருக்கிறது. அசிங்கமான அருவருப்பான வழக்குகள் இருக்கிறது. அவங்கள வந்து இன்னும் அவர்கள் எம்எல்ஏ ஆனதும் அமைச்சரானதும் அவங்களுக்கே தெரியாமல் இன்னும் நேற்று வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனோ நேற்று வரைக்கும் நான் இதே தான் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ எம்எல்ஏ நாளைக்கு அதே தான் பண்ணுவேன் என்று அடுத்த கட்டத்தில் பெண்களுக்கு அவர்களுடைய குடிப்பொருட்களில் வந்து போதைப் பொருளை கலந்து கொடுப்பது, அவர்களுடைய பேண்டை அவிழ்த்து அவரிடத்துல வந்து அருவருப்பாக நடந்து கொள்வது, அவர்களுக்கு அசிங்கங்களை செய்வது, இதெல்லாம் அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. அவர்களுடைய எந்த வகையிலும் சமூக ரீதியான இந்த சமூகத்துக்கு உழைத்த எந்த பின்பலமுமே இல்லாத அயோக்கியர்களை, பொறுக்கிகளை அழைத்து சீட்டை கொடுத்து அவர்களை எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் மாற்றினால் அவன் நேற்று வேறு என்ன செய்து கொண்டிருந்தானோ அதைத்தான் நாளைக்கும் செய்வான். அவர்களை அரசியல்படுத்தாது. ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்த விஷயம் என்னன்னா, எம்எல்ஏக்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதை முதல் முறை எம்எல்ஏ விஜய் அட்டன் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். அதனால் தான் இப்படி செய்கை காட்டுவது, இப்படி செய்கை காட்டுவது, அப்புறம் வந்து நான் தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். திரும்ப இந்த சினிமா ஃபீல்டு அவர் இன்னும் வெளியே வரல என்பதை காட்டுது. பிரச்சாரத்தின் போது குழந்தைங்க கிட்ட அடம் பிடிச்சி ஓட்டு போடுவீங்க, கிண்டர் ஜாய் கேட்குற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. இப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து விஜய் போட்டு அவர்களை மாற்றுறது, அதுக்கப்புறம் பசங்களை வந்து இந்த சினிமா பாடலை இது வந்து இல்லை எதிர்காலத்துக்கும் வாக்குகளை சேகரிக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து திஸ் இஸ் நாட் நியூ டு இந்தியா. இது ஆல்ரெடி நரேந்திர மோடி செய்து கொண்டு தான் இருக்கிறார். இப்போது நீங்கள் ரொம்ப பெருசாக திரும்ப பேசினார், இது தலித்தியம், பெரியாரை ஏற்றுக்கொண்டார், அவர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டார்னு. பெரியாரை அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட வன்னி அரசு எந்திச்சு நிற்கும் போது நீங்கள் பிஜேபி அதெல்லாம் பேசாதீங்க, உட்காருங்க, நீங்கள் வந்து அந்த விடுபட்ட நிதியை பற்றிலாம் பேசாதீங்க என்று இவர்கள் பதற்றம் அடைவதும், பெரியாருடைய இந்த கொள்கைகள் உடன்பாடு இருக்குது, இந்த கொள்கைகள் உடன்பாடு இல்லைன்னு இதுவரை பெரியாரை ஏற்றுக்கொண்ட எந்த தலைவரும் சட்டமன்றத்தில் நின்று கொண்டு பெரியாரை இப்படி டிசோன் பண்ணதில்லை. இப்படி கேவலமாக டிசோன் செய்ததும் இவர் யார் என்பது தெரிகிறது. இவர் எப்படி சட்டமன்றத்தில் நுழைந்தாரோ இதற்கு சற்றும் குறைவில்லாமல் தான் இந்த நியூ இந்தியாவில் நளின் மேத்தா எழுதி வைத்திருக்கிறார். இப்படித்தான் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தார். பெண்களை கவருவதற்கும் சிறுவர்களை கவருவதற்கும் வெறும் கவர்ச்சியை காட்டி, அதனால தான் அவரே அஃபண்ட் ஆகிறார். அதை சொன்னால் நான் என்ன கவர்ச்சி காட்டுறதுக்கு நான் என்ன அதுவா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா அந்த கவர்ச்சியை வைத்து மட்டும்தான். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, வாக்குறுதிகளையும் திட்டங்களையும் நிறைவேற்றி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் முதலமைச்சர் ஆனார் என்றால் மீண்டும் அதே வாக்குறுதியும் திட்டங்களையும் தான் மக்களிடத்தை கொண்டு செல்வார். நீ ஆட்சிக்கு வந்ததே கவர்ச்சியை வச்சு அப்படின்னு சொன்னால் மீண்டும் அதே கவர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கும், நீ ஆட்சிக்கு வந்ததே சின்ன பசங்களை ஏமாத்தி தான் அப்படின்னு சொன்னால் மீண்டும் அதே சின்ன பிள்ளைகளை ஏமாத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதே சட்டத்துக்கு புறம்பான ஏற்கனவே இருக்கக்கூடிய எஸ்ஓபிக்கு எதிரானது. கல்லூரி வளாகங்களிலே, பள்ளி வளாகங்களிலே இப்படி அரசியல் தலைவர்களை குளோரிஃபை செய்யக்கூடிய தனிப்பட்ட கட்சியுடைய செயல்பாடுகள் நடக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே எஸ்ஓபி இருக்கு. அந்த எஸ்ஓபிக்கு எதிராக விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வெகு விரைவில் ஏற்கனவே NCPCR மூலமாக வழக்கு இருக்கிறது. இந்த குழந்தைகளை வந்து இன்ஸ்டிகேட் பண்ணி தேர்தலில் பண்ணதுக்கு வழக்கு இருக்கிறது. நீதிமன்றத்தில் இது பெண்டிங்கில் இருக்குது. சத்யம் டிவி அரவிந்தாக்ஷன் சார் கூட ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார். அந்த புகார் எல்லாம் வரும். இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே ஒரு தலை மீது கரூருடைய வழக்கு புகார் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த புகார் உச்சத்தை தொடும். நிச்சயமாக விஜய் மண்ணை கவுவார். ஏனென்றால் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு நரேந்திர மோடி இருந்தார் அல்லவா. இவர் நரேந்திர மோடியும் அல்ல, இது குஜராத்தும் அல்ல. இவர் எதிர்த்து நிற்பது காங்கிரஸ் அல்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவரை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை வருங்கால எதிர்காலம் சொல்லும்.